ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஆவணி 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி விரத நாளானது வருகிறது. இதனாலே இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே சஷ்டி அப்படின்னு சொல்லும் போது முருகப்பெருமானுக்கு விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வராங்க. இந்த சஷ்டி விரதத்திற்கு அவ்வளவு நம்பிக்கையான உணர்வு பூர்வமான ஒரு உன்னதமான செயல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம என்ன நினைத்து வேண்டி இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாக கூட சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இந்த சஷ்டி விரதத்தின் மீது இவ்வளவு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்காத நபரா இருந்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று வரக்கூடிய சஷ்டி விரதம் கண்டிப்பா ஒரு முறை இருந்து பாருங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில நீங்க விரதத்தை இருக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என 2 சஷ்டியானது வருங்க. நீங்க சஷ்டி நாளன்று மனதார முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை கடைபிடிக்கும் போது நீங்க என்ன வேண்டுதல் வைத்திருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்ம சொல்லலாங்க. கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பது இந்த விரதத்துடைய முழு நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஷ்டி விரத நாளிலிருந்து கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க தெரிந்து கொண்டு நிச்சயமா அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாங்க. என்னதான் நடக்க போகுது என்பதை நம்ம இப்ப உறுதியா பார்க்கலாங்க. அதாவது கடகராசி நேயர்களுடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதார வாழ்க்கை, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை அனைத்துமே நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்து வருவது ரொம்ப முக்கியமாவே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஆகஸ்ட் மாதம் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீச்ச நிலைக்கு செல்கிறார். அது மட்டுமில்லாமல் செவ்வாய், புதன் பகை ஸ்தானத்திற்கு செல்கின்ற ஒரு சூழலானது இப்ப ஏற்படுது. சூரியன் ஆட்சி பெற்று இந்த நேரத்துல அமர போகிறார். இந்த நேரம் நிகழும் கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய யோகங்கள் கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களின் பயிற்சியானது நடக்க போகிறது. குறிப்பாக இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை கடகம் மற்றும் சிம்ம ராசில நிகழ்கிறது. குரு பாத்தீங்கன்னா சூரியனுடைய சேர்க்கையில பெரிய அளவில ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த போறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்கம் தான் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை நாம விரிவாக பார்த்து அதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டம் நம்ம நடந்து கொள்ள போறோங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் வெற்றியும் மகிழ்ச்சியை நிறைந்திருக்கும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எது செய்தாலும் அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி தேடி வரும். எந்த ஒரு விஷயத்துல நீங்க செயல்பட்டாலுமே அதுல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். ரொம்ப ஒரு சந்தோஷமான காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சமநிலையை கடைபிடிக்க இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன உறுதி இப்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இது சில முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது உங்களுக்கு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சொத்துகள் சம்பந்தமான ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதாவது சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மூதாதாயருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்குங்க. உங்களுடைய நிதிநிலை முன்னேற்றத்தால் குடும்பத்தில் செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதி இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில இணக்கம் இப்ப அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இதனால கடகராசினியர்கள் பயப்படாம உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வருவது ரொம்ப நல்லதுங்க. திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் ஒரு சில கடகராசினியர்களுக்கு நிச்சயமா நீங்கிடும். ரொம்ப நாட்களாகவே கடகராசியில
திருமணமுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி நடக்க போகுது என்ற நற்செய்தி இப்ப உங்களுக்கு வந்திருக்குங்க. சோ உங்களுக்கான நேரம், உங்களுக்கான காலகட்டம் இப்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை பற்றி தான் கணித்து சொல்லியிருக்காங்க. சோ உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொண்டு கண்டிப்பா அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாத பிரச்சனைகளை நிச்சயமா நீங்க தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயத்த பின்பற்றுவதுதான் இப்ப உங்களுக்கு அவசியம். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இதுல எதிர்பார்த்த வெற்றியை அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. சோ என்னதான் நீங்க கலந்து கொண்டாலும் கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு கொடுத்திருக்கு. வணிகம் தொடர்பான பயணங்கள் நல்ல பலனை இப்ப உங்களுக்கு பெற்று தரலாம். சோ வேலை ரீதியா தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க. எல்லாமே நல்லபடியாக நல்ல ஒரு சூழ்நிலையாக இப்ப உங்களுக்கு அமைந்திருக்கு. சோ பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது, பெரிய அளவுல பிரச்சனையுமே கிடையாது. ஏதாவது முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா செய்து பாருங்க, அதுல எந்த வித தவறும் கிடையாது. ஆனா அதிக அளவுல முதலீடு செய்யாம சிறிதளவு முதலீடு செய்து முயற்சி மட்டும் செய்து பாருங்க. அதுல என்ன பலன் கிடைக்குதோ அதற்கு பிறகு நீங்க பெரிய அளவுல முதலீடு செய்யலாம். சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மட்டுமே நீங்க பின்பற்றி நடப்பது இப்ப ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடகராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய அற்புதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா இருக்கிறது. எந்த நேரத்துல அதே போல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நம்ம வழிபடலாம், என்ன மாதிரி பரிகாரத்தை செய்தா உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் என்பதையும் நீங்க தெரிந்து கொண்டு அதையும் பின்பற்றி நடப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திங்கள் கிழமை அன்று சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்தால் பால் அபிஷேகம் செய்து வாருங்க. இந்த மாதிரி சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மாதிரி பாலை நீங்க அபிஷேகம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கஷ்டங்கள் மட்டும்தான் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கடங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஒரு தீர்வும் இந்த காலகட்டம் இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.